படி தூக்கி வந்தாரா Ra
சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகரை விண்கரை ஏறும் அறிந்திலேன் நான் இந்திரியவடக்கு இருந்து வருகிறேன் நான் கந்தா உன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கனப்பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்காதுகள் யாவையும் கலைந்திடுவாய் சித்த சுத்தியும் யமம் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள்தான் பொங்கிடமே திருவருள் ஒன்றிலே நிறைவரச் செய்திடுவாய் நிறைவரச் செய்திடுவாய் நித்யானந்தமதில் நித்யானந்தமே நின்றுருவாகினார் அத்வைதானந்தத்தில் இமைப்பொழுதாக ஞான பண்டிதா நான்மறை வித்தாயே சந்த குருநாதா மெய்ப்பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் கருத்திரியங்களையும் தனி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்களனைத்தையும் துறை தூரம் போக்கிடுவாய் பாவங்களை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடலாம் மெய்யருளாம் உன்னருளில் முருகா இருந்திடுவாய் கண்கண்ட தெய்வமே கலியுகவரதனே அருமுகமான குரு அறிந்திட்டேன் உன் மகிமை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரை கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தன்னை தடுத்து வரிய ஆட்கொள் வரதகுரோ அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய் ஞானஸ்கந்தரே ஞானம் அருள்வாய் நீ அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே கரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவனும் அன்பே மனிதனும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம்
भुवन सृष्टिस्थिति संकार ध्रुवः कारणस्य भगवतः अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्री गजावल्ली महावल्ली समेत जगन्नाथ सिंगारवेलव सुब्रह्मण्य स्वामी कंदशक्ति उत्सव विशेष शक्ति दिन सायरक्ष विशेष पूजा मध्ये सर्वे भक्त महाजनाः मनसा भक्त्या
सान्येतं दयितं भूरगस्तं च वामगे रुद्राक्षमालाभरणं भस्मपुण्ड्रागितं क्रमादे पुरःसूडासमायुक्तं मौजी कौपीनतारिणम् अक्षमालासमायुक्तं पादकत्वजभूषितं कासायवस्त्रसंयुक्तं भजत्वमं विभावदेते मधुरेशमासीनं भावदेशविशेषतः ॐ श्रीं तत्पुरुषभजत्ववे नमः दक्षिणमुखध्यानमे विश्वभुवञ्च रक्तापं जैकभक्त्रं त्रिलोचनं वराभजकरोपेदं कर्ककेटकसंयुतं मयूरवाहनारूढं भावयेत् सततं मुदा ॐ सुम् अघोरविश्वभुवे नमः उत्तरमुखध्यानमे हेमवर्णाञ्चाग्निपुपं त्रिनेत्रं चैकभक्त्रकं वराभजसमायुक्तं गदाध्वजसमन्वितं मयूरवाहनारूढं भावयेत् पण्डिसम्भवम् ॐ सिं वामदेवरुद्रभुवे नमः पश्चिममुखध्यानमे शुक्लवर्णं ब्रह्मभुवं जैकभक्त्रं त्रिलोचनं वराभजसमायुक्तं गण्डानाथसमन्वितं मयूरेचसमासीनं भावदेशविशेषतः ॐ सं सत्योजातब्रह्मभुवे नमः नैर्यमुखध्यानमे बृहद्भुवं स्फटिकवर्णाभं चैकभक्त्रकं वराभजसमायुक्तं त्रिनेत्रं यज्ञसूत्रकं मयूरेचसमासीनं बृहद्भुवं विभावदेते ॐ सों सें सुं सुदर्वक्त्र भुवद्भुवे नमः सन्मुखध्यानमे ஆறு முகங்களுக்கும் ஆறு சிவாச்சாரியாரும் இணைந்து சண்முக பெருமானுடைய தியானம் பிரார்த்திக்கின்றோம். எல்லோரும் நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ॐ वन्दे शक्तिधरं शिवात्मधनजमः वन्दे पुलिन्दापतिं वन्दे पांसहस्रकोटिसदृशं वन्दे मयूरासनं वन्दे कुक्कुटकेतनं सुरवरं वन्दे कृपां पोडितिं वन्दे कल्लकपुष्पशैलनिरजं वन्दे मुखं षण्मुखम् உருவமாகி அநாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி விளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய ஏறுமயிலேறி விளையாடு முகமொன்றே ஈசனுடன் ஞானமொழி பேசு முகமொன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கு முகமொன்றே குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே ஓம் சாம் சௌம் சரவணபவாய சிங்காரவேலவாய சண்முகநாத சுவாமினே நமோ நமஹ. ஓம் எல்லாரும் 6 முறை நான் சொல்லித்தரேன். சரவணபவாய நமஹ என்று எல்லாரும் சத்தமாக சொல்ல வேண்டும். நல்லா
இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற உணர்வை நீங்கள் உணர வேண்டும். ஐம்புலன்களும் அதனை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நாதசுர வித்வான்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லோரும் அந்த சிந்தனையை கொண்டு வர வேண்டும். அதற்கு நீங்கள் விட்டுத் தருவதற்கு உங்களுக்கு நன்றி. இப்பொழுது எல்லாரும் இந்த சத்தம் இன்னும் சத்தம் கூட வேண்டுமே தவிர குறைய விடாமல் செய்ய வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் வாசிக்க துவங்கி விடுவார்கள். எனவே நன்றாக எம்பெருமானை நாவினாலே முருகனுடைய நாமத்தை சொல்லி கண்ணினாலே அந்த அழகை பார்த்து அந்த நாமத்தை காதினாலே கேட்டு அதனாலே ஏற்படுகின்ற உணர்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சரவண